ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 9 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் அங்காரக சதுர்த்தி. ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த ஒரு பூவை நீங்க போட்டு வச்சு என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். வாங்கின கடன் கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடு இல்லை. வட்டிக்கு மேல வட்டி அதிகமாயிட்டே போகுது. அந்த வட்டியை அடைக்கிறதுக்கு மறுபடியும் கடன் வாங்கி இப்படி கடன் ஏறிக்கிட்டே போகுது. இந்த பிரச்சனை இருந்து விலகிறதுக்கு என்ன வழி? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய கடவுள் விநாயகர். விநாயகருக்கு உகந்த திதி அப்படின்னு சொன்னா அது சதுர்த்தி தான். சதுர்த்திலேயே வளவிரை சதுர்த்தி, தேய்பிரை சதுர்த்தி 2 வரும். இந்த 2 திதிகளையும் நீங்க தவற விடவே கூடாது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை ஜூலை 9ஆம் தேதி வளவிரை சதுர்த்தி வருது. இந்த நாள்ல விநாயகர் நினைச்சு நீங்க வழிபாடு மேற்கொண்டா விநாயகருக்கு இந்த ஒரு பூவை நீங்க மாலையா கட்டி போறது மூலயமாவும், ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த பூவை போட்டு வைக்கிறது மூலயமாவும் உங்களோட கடன் சுமை குறையும். இந்த ஒரு பரிகாரத்தை பத்தியான ஒரு விரிவான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். அது என்ன பூ அப்படின்னா எருக்கம்பூ. எருக்கம்பூ விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. 108 எண்ணிக்கையில எருக்கம்பூவை நீங்க கட்டாயம் எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு சுத்தபத்தமா குளிச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் நூல்ல இந்த 108 பூக்களையும் மாலை மாதிரி கோக்கணும். யாருக்கு கடன் இருக்கோ அவங்க கையாலேயே இந்த பூவை மாலையா கோக்கணும். என்னோட கடன் சுமை குறையணும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் விநாயகான்னு சொல்லிக்கிட்டே மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மாலையை கோத்து உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு சதுர்த்தி அன்னைக்கு நீங்க மாலையா கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் விநாயகருக்கு அந்த எருக்க மாலையை போடுவார். அதுக்கப்புறமா விநாயகருக்கு தோப்புகாரணம் போட்டு பிள்ளையார் கொட்டு வச்சுட்டு விநாயகருக்கு 9 முறை பிரதட்சணமா வலம் வரணும். மனசுக்குள்ள ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்கணும், என்னோட கடன் சுமை படிப்படியா குறைஞ்சிடும் விநாயகான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க. இது நீங்க கோவில்ல பண்ண வேண்டியது. அதே எருக்கம்பூவை 3 எண்ணிக்கையில நீங்க கையில எடுத்துட்டு வாங்க. வீட்டுல பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு, அதுவும் குறிப்பா விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர்ல 3 எருக்கம்பூவை போட்டுருங்க. எருக்கம்பூவை போட்டுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார பிரச்சனையையும் விநாயகர் முன்னாடி சொல்லுங்க. சொல்லிட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரும் பூவும் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க தலையை சுத்தி 3 முறை சுத்திட்டு அதுக்கப்புறமா அதை கால்பட இடத்துல தண்ணியை ஊத்திடுங்க. அதே மாதிரி விநாயகருக்கு நீங்க எருக்க மாலை போடும்போது உங்க வீட்டு பக்கத்துல அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தா அந்த பிள்ளையாருக்கு உங்க கையால் அந்த மாலையை போட முடியும். அப்படி போட்டா இன்னும் பல மடங்கு பலன் கிடைக்கும். ஒரு முறை மட்டும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டா பத்தாது. தொடர்ந்து 9 மாதங்கள் வரக்கூடிய சதுர்த்தி திதியில மறக்காம இதை பண்ணுங்க. கையோடு எருக்க மாலையும் கட்டி எடுத்துக்கிட்டே போயிடுங்க. இந்த பரிகாரத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து இந்த நீங்க மாலையை போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒருவேளை ஒரு மாதம் நீங்க போட முடியலையா, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, குழந்தைங்க யாராவது ஒருத்தவங்க இந்த மாலையை தயார் பண்ணி உங்க சார்பில் போடலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் அங்காரக சதுர்த்தி. அன்னைய தினம் இந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சுடுங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது. செவ்வாய் பகவான் தான் நம்மோட கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடியவர். இந்த நாளோடு சதுர்த்தி திதியும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கும். இந்த நாளில் நீங்க பரிகாரத்தை தொடங்கினீங்கன்னா, அதுவும் கடன் சம்பந்தப்பட்ட பரிகாரத்தை தொடங்கினீங்கன்னா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.